வணக்கம். நான் அசாருதீன் உஸ்மான் அலி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாபநாசம் சட்டமன்றத்துடைய வேட்பாளர். நான் தலைவரால் அறிமுகப்பட்டேன். இந்த பாபநாசம் பகுதியில் இன்றைக்கி மக்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். எப்பயுமே இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள் தான், அடிப்படை வசதிகள். அதுவும் இங்கே பாபநாசத்தை பேரூர் கழகத்துலேயும் இல்லை, உள்ள கிராமப்புறத்தில் தான் இல்லைன்னு பார்த்தா பேரூர் கழகத்துலேயும் அதே மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா காவலர்களுக்கு அவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய வீடும் பார்த்தீங்கன்னா பூச்சி வட்டை, பாம்பு, ஜந்துக்கள் இது மட்டும்தான் அங்கே வந்து வசித்துட்டு இருக்காங்க. பாவம், அவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. காவலர்கள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் டாக்டர்ஸ் இல்லை, செவிலியர் இல்லை. நைட்டும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் செவிலியர் இருக்கணும், 24 மணி நேரம் டாக்டர் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை, குறைந்த அளவில் எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. மக்கள் இங்கே நிறைய வசிக்கக்கூடிய பகுதி இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேம்பாலம் ஒன்று போடணும், அமைக்கணும். அந்த மேம்பாலம் இல்லாத காரணத்தினால ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதிகப்படியாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரயில்வே கிராசிங் வந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர் வந்து அடிக்கடி ட்ரெயின் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு வசதியும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல. அடுத்தது பேருந்து நிலையங்களில் பார்த்திங்கன்னா வணிக கட்டடங்கள் இருக்குது. அது ரொம்ப பழைய கட்டடமாக இருக்குது, இடிபாடுகள் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு ஒரு புதுப்பிச்சு கொடுத்துருக்கலாம், அது ஒரு பராமரித்து பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுவுமே இந்த அரசு வந்து செய்யாமலே இருக்காங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த பாபநாசம் பேரூர் கழகத்தில் இருக்குது. இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்க ஒரு மக்களுக்கு தீர்வாக நாங்கள் தமிழக வெற்றி கழகம் முன் வந்து நிற்போம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் கொடுப்போங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பாபநாச வட்டாரத்தில் இந்த அரையபுரம் வீரமாகாளி கோயில்னு அரையபுரத்தில் ஒரு 12-15 வருஷமாக பொதுவான எழுந்துருள் ஆகிற கோவில் மிகவும் சக்தி படைத்து வரவர்களுக்கெல்லாம் அள்ளி அருளாக தந்து எல்லாரையும் நிறைவேற்றி நல்ல நிலையில் வச்சுருக்கு. அந்த 10 கோடி மக்கள்லாம் சேர்ந்து இந்த வேட்பாளர் விஜய் கட்சியில் நாங்கள் அவங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்து இங்கே எல்லாரையும் அவங்கள அழைச்சி அவங்க தான் இங்கே ஜெயிப்பாங்கன்னு இந்த அம்பாள் அருள் வாக்கு சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் முன்னேற்ற நின்று இங்கே எல்லா குளத்தையும் கூப்பிட்டு இந்த மீட்டிங் போட்டு இங்கே பேசி அவங்களுக்கு அருளாக ஜெயிக்கணுங்கிறதுனால எங்களோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நாங்கள் வாழ்த்தி அவங்கள இங்கே அழைச்சிருக்கோம்.